வருகின்ற வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் அளவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போன்று ராகுல் காந்தி போன்றவர்களை டெல்லியில் விஜய் அவர்கள் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒரு கரூர் சம்பவம் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கு அப்பால் ஒட்டுமொத்த இந்தியாவில் விஜயை ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் புள்ளியாக மாற்றிவிட்டதா என்று இப்போது எல்லோரும் அரசியல் ரீதியாக ஆய்வாளர்கள் கூறுகின்றதை அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று மட்டும்தான் உண்மை, தமிழகத்திலே கடந்த காலங்களிலே இவ்வாறான ஒரு சூழ்நிலை எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அங்கு ஈழத்தமிழர்கள் நடமாடிய போதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்த உளவுத்துறை அல்லது உளவுத்துறை சார்பில் இருக்கக்கூடிய போலீசார் ஏன் கரூர் சம்பவத்திலே இவ்வளவு மக்கள் அணிதிரள்வார்கள், இவ்வளவான மக்கள் வருவார்கள் என்பதை கணிக்க முடியாமல் போனது. ஈழத்தமிழர் விவகாரத்திலே சிறப்பு தடுப்பு முகாம் என்று உருவாக்கி நடமாடியவர்கள் எல்லாம் தடுப்பு முகாமிலே அடைத்த உளவுத்துறைக்கு கரூர் விடயம் என்பது தெரியாமல் இருப்பது என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு வியப்பாக பார்க்கிறார்கள். குழந்தைக்காக பால் வாங்க சென்றவரும் குழந்தைகளுக்காக அடைக்கலம் தேடி தமிழகம் வந்தவர்களையும் கைது செய்த உளவுத்துறையினர் கரூர் சம்பவத்துக்கு எத்தனை மக்கள் வருவார்கள், இவ்வளவு இடங்களிலே மக்கள் நிறைவார்கள் என்பதை கணிக்க முடியவில்லை என்று கூறுவது வியப்பாக இருப்பதாக கூறுகின்றார்கள் பொதுமக்கள். ஒட்டுமொத்தத்திலே தமிழக அரசு இப்போது ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற அடக்குமுறை என்பது ராஜபக்ச அரசில் ராஜபக்சக்களின் ஆட்சி காலங்களில் அல்லது ராஜபக்சக்கள் போன்று தென்னிலங்கையிலே ஆண்ட அத்துணை ஆட்சியாளர்கள் ஈழத்தமிழர்கள் மீது திணித்த ஒரு அடக்குமுறைக்கு நிகரானது என்று பேசப்படுகிறது. இப்போதைய சூழ்நிலையில் ராஜபக்ச அதாவது தமிழகத்திலே ஸ்டாலினின் முகத்தில் ராஜபக்சவர்களைத்தான் காண முடிவதாக எம்மவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்களோடு கரூர் பகுதியிலே தொடர்ச்சியாக சுயாதீனமான விசாரணை வேண்டும், அங்கு சிபிஐ விசாரணை என்பது வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று மத்திய அரசு கருதுமாக இருந்தால் உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்தி ஆளுநரின் கீழ் தமிழகத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிறந்தது என்று கூறப்படுகிறது. இந்த நிலைமை நீடித்து செல்லுமாக இருந்தால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்திலே இடம்பெற்ற ஒரு அவலத்துக்கு அல்லது கொலை களம் போல் காட்சியளிக்குமா தமிழகம் என்ற ஒரு அச்சம் ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்றது. ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக தமிழகத்தின் நிலை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அரசு போலீசார் என்பது ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதிலும் அரசியல் செய்வதிலும் ஈடுபடுவதாக அங்கிருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் கூறுகின்ற போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து செல்கின்றது என்பதை அறிந்து அது தொடர்பான ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கடப்பாடு மத்திய அரசுக்கு இருக்கின்றது.